ஓகே சார். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ பொறுத்தவரைக்கும் எவ்ரி 3 மந்த் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இத வச்சு எப்படி சார் பிளான் பண்றது இன்வெஸ்ட்மென்ட்? அது ஒன்று தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஃபினான்ஷியல் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ அதனால் எவ்ரி குவார்ட்டர் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பேஸ்ட் ஆன் ஆர்பிஐ. இப்போ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லாஸ்ட் 1 இயராக சேமாக இருக்கும்போது பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் லாஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து ஒரு ரெப்போ ரேட் 1% கட் பண்ணும்போது அவங்களோட வருமானமும் அடி வாங்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இவங்க வெளியில் ஐ மீன் மக்களுக்கு டெபாசிட் பண்ணுறது கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். நம்ம பிபிஎஃப் போட்டுட்டு அது வந்து 7.1 சொல்கிறோம், அது வந்து இன்னொரு 3 இயர்ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு 6.5ஓ 6ஓ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை வச்சு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் 1 லட்சம் போட்டேன் எனக்கு 2 லட்சம் வந்துருச்சு 10 வருஷத்தில் அப்படின்லாம் கணக்கு பண்ண முடியாது. 1 லட்சம் போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு 10 வருஷத்தில் கிடைக்கும். அது 2ஓ 1.8ஓ 1.7ஓ கண்டிப்பாக கிடைக்கும். ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் எப்போ வேணாலும் அந்த 10வது வருஷம் கிடைக்குமானா 15வது வருஷம் பிபிஎஃப்ல கிடைக்குமானா கிடைக்கும். சுகன்யா சம்ருதியில் வந்து ரெகுலராக ஒரு 50,000 வருஷம் போட்டுகிட்டே வரேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக குவார்ட்டர்லியோ அட்லீஸ்ட் குவார்ட்டர்லி அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அக்ராஸ் இந்தியா நிறைய மக்கள் போட்டுட்டு இருக்கிறதுனால பேங்க் டெபாசிட் அளவுக்கு குறைக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான். ஏன்னா எல்லா மக்களும் போடுறதுனால. பட் குவார்ட்டர்லி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்.